இடம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க கோமதி தேசி. சமீப காலமா திமுகவுடைய கிட்னி திருட்டு அப்படின்ற விஷயம் பல இடங்கள்ல பேசப்பட்டுட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு வழக்கறிஞர் நெல்சன் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் ப்ரோ. வணக்கம். ஓகே. இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல டிஎம்கே உடைய கிட்னி திருட்டு விஷயம் நெறைய இடத்துல பேசப்பட்டுட்டு இருக்கு. நெறைய இடத்துல வந்து அவங்களும் வந்து இல்ல நாங்க அப்பல்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சில இடங்கள்ல ஆமா அப்படிதான் நடக்குது அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. இப்போ கோர்ட்ல எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காததுக்கு முன்னாடி அவங்க எதுக்கு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிருக்காங்க? என்ன நடக்குது ஆக்சுவலா? இல்லை ஆக்சுவலாக இந்த ஸ்டார்டிங்லேருந்து போயிடலாங்க. அதாவது பள்ளிப்பாளையம்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் தான் இந்த இஷ்யூ முதல்ல ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து இன்னைக்கு நேற்றுக்கு நடந்த இஷ்யூ கிடையாது. கிட்டத்தட்ட 10-15 ஆண்டுகளாக நடந்துட்டு இருக்கிற சம்பவம். அதாவது என்னென்னா, அந்த ஊர் மக்களுடைய வந்து இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டை பார்த்துருக்கலாமா. அதாவது என்னன்னா, அந்த ஊர் மக்கள் வந்து தொழில் என்னன்னா ஒரு குல தொழில் மாதிரி என்னன்னா நெசவு தொழில் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த ஊரில் வந்து ரொம்ப பிரபலமானது என்னன்னா பள்ளிப்பாளையம் சிக்கன் சொல்லுவாங்க. அதே மாதிரி என்னன்னா நெசவு தொழில் வந்து அந்த மக்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க. அது வந்து மக்கள்னா எப்படின்னா, அம்மா அப்பா பையன் பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து சேலையை நெய்து வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு 2லேருந்து 3 சேலைகள் வந்து செஞ்சு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு சேலைனா உங்களுக்கு தெரியும், ஒரு 2000லேருந்து 3000 ரூபாய். ஒரு 3 சேலைனா 9000 10,000 ரூபாய் கிடைக்கும். எல்லாரும் சேர்ந்து செய்யறது மூலமா ஒரு குடும்பத்தோட வருமானம் வந்து ஒரு 10,000 ரூபாய். அந்த 10,000 ரூபாய் வருமானத்து மூலமா தான் குடும்பத்தை ஓட்டணும். அதை தாண்டி வந்து ஏதாவது கஷ்ட நஷ்டம் வந்துருச்சுன்னு வைங்களேன், ஏதாச்சும் பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லையோ, ஸ்கூல் ஃபீஸோ காலேஜ் ஃபீஸோ ஏதாச்சும் ஒரு அவசரம் வந்துருச்சுன்னா கடன் வாங்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். அது வட்டி கடனாகவும் இருக்கலாம், கந்த வட்டியாகவும் இருக்கலாம், எப்படி இருக்கலாம். அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல அந்த ஊர்ல இருக்கிற அவங்களோட வறுமையின் காரணமா இந்த மாதிரி ஒரு ஒரு கழுத்துல கத்தி வச்ச சுச்சுவேஷன்ல மக்கள் தள்ளப்பட்ட டைம்ல தான் பல ஆண்டு காலகட்டமா அங்க நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா கிட்னி திருட்டு. கதிரவன் சொல்லிட்டு ஒரு நபர், திமுகவை சார்ந்த திமுக கட்சியை சார்ந்த நபர். திமுகங்கிற ஒரு நாள் நம்ம அது அது அதுதான் அப்படிங்கிறதுனால நான் ஃப்ரேம் பண்ண விரும்பல. கதிரவன் ஒரு நபர், திமுக விட்டுருங்க. இந்த நபர் வந்து வந்து இப்போ உங்களுக்கு கடன் தொல்லை இருக்கு, பிரச்சனை இருக்குன்னா வேற ஒன்றும் பண்ண வேணாம் மேடம், உங்களோட கிட்னியை மட்டும் கொடுத்துருங்க. ஒரு கிட்னி வச்சு மனுஷனால வாழ முடியும். அந்த கிட்னி எடுத்ததுக்கு அப்புறமா தனலட்சுமி ஸ்ரீனிவாசா ஹாஸ்பிட்டல் இருக்குது, சித்தார் ஹாஸ்பிட்டல் இருக்குது. இந்த ஹாஸ்பிட்டல் வந்து அதோட விளைவுகள், அதாவது இந்த சைட் எஃபெக்ட்ஸ் மூலமாக இந்த மருந்துகள் மூலமாக கியூர் பண்ணிடலாம், அந்த மருந்துகளையும் அவங்களும் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஷூரன்ஸ் நம்பிக்கை கொடுத்து உங்ககிட்ட இருந்து கிட்னியை வாங்கிடுறாங்க. உங்ககிட்ட சொன்ன அமௌண்ட் எவ்வளோன்னா ஒரு 5 10 லட்ச ரூபா உங்களுக்கு கிடைக்கும். அப்போ உங்களுக்கு கடன் வந்து ஒரு 2-3 லட்ச ரூபா இருக்குன்னா சரி, நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதாவது சேவிங்ஸ் இருக்கும் வாங்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்க ரெடி ஆகிட்டீங்க. அப்போ இது எல்லாமே அன்ஆத்தரைஸ்டு டிரான்சாக்ஷன்ஸ், சட்ட விரோதமாக நடக்கக்கூடிய விஷயம். ஏன்னா கிட்னி நீங்களும் கொடுக்கக்கூடாது, நானும் கொடுக்க. அப்போ எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும், என்னன்னா அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ப தானே நீங்கள் கிட்னி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு. ஆஸ் பர் ஒரு சட்டம் இருக்குது, THOTAன்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இருக்குது, டிரான்ஸ்பிளான்ட் ஆஃப் ஹியூமன் ஆர்கன்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் ஆக்ட்னு சொல்லிட்டு 1994 செக்ஷன் 16(2)ல என்ன சொல்லப்படுதுன்னா, ரத்த சொந்தங்களை தவிர, இப்போ எனக்கு வந்து நீங்கள் சிஸ்டராக இருக்கீங்க, அம்மா இருக்கீங்க, ஏதோ ஒரு ரத்த சொந்தமாக இருக்கீங்கன்னா உங்களோட தேவைக்காக என்னோட கிட்னியை நான் கொடுக்கலாம். அதில் வந்து எந்த ஒரு கமர்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் பணம் வந்து நான் பெற்றுட்டு நான் தரமாட்டேன். அன்பின் ரீதியாக பாசத்தின் ரீதியாக நான் குடும்பத்துக்குள்ளே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னு தவிர எதுவும் பணம் இது இல்லை. கமர்ஷியலாக எங்கே கொடுக்குறேன்னா நம்ம தெரியாதவங்க, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இந்த மாதிரி போகும்போது பணம் வாங்கிட்டு தான் நம்ம கொடுப்போம். ஸோ அப்படி வந்து ஒரு விஷயம் பண்ணக்கூடாதுன்னு சட்டத்துக்கு கீழே இருக்கு. அப்போ நீங்கள் கேட்கலாம், என்னன்னா அப்போ தானம் பண்ணுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அப்படின்னு. அது வந்து வேற. நீங்க இறந்ததுக்கு அப்புறமா என்னோட உறுப்புகளை நீங்க எடுத்துக்கலாம். நான் சொல்றது கிட்னி மட்டும் கிடையாது, உடல் உறுப்புகள் எல்லாமே, ஆர்கன்ஸ் டிஷ்யூஸ் எல்லாத்தையுமே நீங்க கொடுக்கறது உங்களுக்கு தகுதி கிடையாது உயிரோட இருக்கிற பட்சத்துல, ரத்த சொந்தங்களை தவிர. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த சட்டத்துக்கு கீழே இவங்க வந்து அன்லாஃபுல்லா தான் இந்த ஆக்ட் நடந்து தாண்டி ரொம்ப இல்லீகல் அப்படின்ற மாதிரி. ஆமா, ஆக்சுவலா இது இல்லீகல் தான். ஸோ அப்படி நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இவங்க வந்து கிட்னியை வந்து கொடுக்குறாங்க. அவர் வந்து கிட்னியை புரோக்கர் மீடியேட்டராக இருந்துட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து பணத்தை வாங்கி கொடுத்துட்றாரு, கிட்னியை கொடுத்துறாங்க. பணம் வாங்கினது 2 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் பேசின இடத்துல அவங்களுக்கு போய் சேர்ந்த அமௌண்ட் ஒன்றுனா 50,000லேருந்து 1 லட்சம் 1.5 லட்சம் 2 லட்சம் ரூபாய் தான். 5 லட்சம் எங்கே இருக்கு, 50,000 எங்கே இருக்கு, 1 லட்சம் எங்கே இருக்குங்கிற வித்தியாசம் பார்த்துக்கோங்க. அவனே கஷ்டத்தில் கொடுக்குறான். வாங்கினதுக்கு அப்புறமா 50,000 1 லட்சம் வாங்கிட்டாங்கன்னு வைங்களேன், அவங்களால கேட்க முடியாது. ஸ்டேஷனில் போயோ கோர்ட்டில் வழக்கு போட்டோ கேட்க முடியாது. காரணம், நீயும் குற்றம் பண்ணியிருக்கேன், நானும் குற்றம் பண்ணியிருக்கேன், எல்லாரும் குற்றம் பண்ணியிருக்கோம். இது வந்து கொஞ்ச நாளாகவே போயிட்டு இருந்தது. ஒவ்வொரு மக்களும் சரி ஓகே ஏதோ அமௌண்ட் கிடைக்குது, நம்மளால விளைவு டக்குன்னு தெரியாது. இப்போ நான் இன்னைக்கு கிட்னி கொடுத்துட்டேன், ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நார்மலாக ஆனது மாதிரி இருக்கும். நார்மலாக 80-90% மக்களுக்கு சரி ஒரு நார்மலான லைஃப் போன மாதிரி இருக்கும். காலம் போக 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 தான் அதோட விளைவுகள் தெரிய வரும். ஸோ அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் படிப்படியாக மக்களோட வறுமையின் காரணமாக முன் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. அது வந்து அஃபிஷியலாக அந்த ஹாஸ்பிட்டலோட ஓனர் சொன்னதே கிட்டத்தட்ட 200 சில்லற ஆப்ரேஷன்ஸ் நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது.
ஸோ ஒரு கணக்கு போட்டுக்கோங்க 10 வருஷம் இந்த ஆப்ரேஷன் நடந்திருக்குன்னா ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது 100 ஆப்ரேஷன்ஸ் பாருங்க. அதே கிட்டத்தட்ட 1000 ஆப்ரேஷன்ஸ் தாண்டிடுச்சு. ஸோ இதுதான் ஸ்டோரி. இது எங்கே வந்துச்சுன்னா ஜூலை 23ஆம் தேதி ஒரு வழக்கை வந்து ஒருத்தர் கொடுக்குறாரு. ஆக்சுவலாக என்னன்னா அவர் பேர் வந்து சதீஸ்வரன் சொல்லிட்டு ஒருத்தர் தான் வழக்கை தொடுக்கிறாரு. ஒரு பொதுநல வழக்கு, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஒரு வழக்கை தொடர்றாங்க. ஆக்சுவலாக இது அதுக்கு முன்னாடி எப்படி தொடங்குச்சுன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் எல்லா சேனல்லையுமே மக்கள் வந்து முன்னுட்டாங்க. ஸோ அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ 10 வருஷமா நடந்திருக்குன்னா அதிமுக காலகட்டத்திலே நடந்திருக்குல்ல, அப்போ ஏன் கேட்கல அப்படிங்கிற ஒரு விஷயம். சாதாரணமாகவே நான் திருப்பியும் சொன்னது தான், இந்த வழக்குங்கிற ஒரு விஷயம் வந்து மக்கள் முன் வராத காரணத்துக்காக, அதாவது எதனால அவங்க முன் வரலன்னா சட்ட விரோதமாக தான் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஒரு லெவல் வரைக்கும் பொத்தி வச்சிருக்கலாம், வலி தாங்கி இருக்கலாம். மக்கள் ஒவ்வொருத்தங்களா வலி தாங்க முடியாமல் சூசைட் பண்ணுறாங்க. கிட்னி கொடுத்ததுக்கு அப்புறமா நாள் கடந்து போக வேலைக்கு போக முடியாத சுச்சுவேஷன், ரொம்ப முத்தி போகும்போது ப்ரெஸ்ல ஒருத்தவங்க பேசுறாங்க, இன்னொருத்தவங்க பேசுறாங்க, ஒட்டுமொத்த ஊர் மக்களும் பேசுறாங்க. ஆமா, நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தேன், நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தேன், நான் இப்போதான் கொடுத்தேன், இப்போவே எனக்கு உடம்பு சரியில்லாம் போயிடுச்சு அப்படிங்கிறவங்க ஒவ்வொருத்தங்களா பேசுறாங்க. ஸோ அப்போ இது ஏடிஎம்கே காலகட்டத்தில் நடந்தாலும் குற்றம் தான், இப்போ நடந்தாலும் குற்றம் தான். ஆனா வெளியே வந்தது இன்னைக்கு. ஆனா அது திமுகவுக்கு ஆப்பா போயிடுச்சு. அதுக்கு இன்னொரு ஆப்பா போனதுக்கான காரணத்தையும் சொல்றேன். அதாவது இந்த ஹாஸ்பிட்டல் வந்து இதை ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னன்னா லைக் வந்து இந்த நியூஸ் பேப்பர்ல இருக்குல்ல, செய்தித்தாள்களில் வந்து விளம்பரம் கொடுக்கறது மூலமா, செய்தித்தாள்களில் விளம்பரம் கொடுக்கறது மூலமா இந்த விஷயத்த என்னன்னா இந்த அறுவை சிகிச்சைக்கு அனைத்துக்குமே இன்னைக்கு ஸ்டில், அதாவது அந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஓனர் யாருன்னா ஸ்ரீனிவாசன் சொல்லிட்டு ஒருத்தர் தான் அந்த ஹாஸ்பிட்டலோட ஓனர். நம்ம கூட வீடியோவில் சோஷியல் மீடியால எல்லாம் பார்த்துருப்போம். லைக் வந்து ரொம்ப எளிமையான மனுஷன், என்னடா கஷ்டப்பட்டு வந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எளிமையான மனுஷன் எல்லாம் ஓகே. இவரோட மகன் யாருன்னா மணச்சநல்லூர் தொகுதியோட திமுகவை சார்ந்த எம்எல்ஏ கதிரவன், இவரோட பையன். ஸோ வந்து இன்ஃப்ளூயன்ஸை வச்சு வாங்கிட்டாங்க, யார் பையனுக்கு சீட்டை வாங்கிட்டாங்க. அதுக்கு பேக்ரவுண்டில் ஒரு ஸ்டோரி இருக்குது. அது எப்படின்னா ராசா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் பதிவு பண்ணியிருந்தார். கருணாநிதி கிட்ட லைசன்ஸ் கேட்டு வந்திருந்தாரு தனுஷ் ஸ்ரீனிவாச ஹாஸ்பிட்டலோட ஸ்ரீனிவாசன் அவர்கள். நான் தான் பேசி வாங்கி கொடுத்தேன். ரெட்டியார் சமூகம் ஒன்று வளர்றாங்கன்னா அவங்களுக்கு நமக்காக இருப்பாங்க, அந்த ஊர் மக்கள் இவங்களுக்கு லாயலாக இருப்பாங்க, சொன்னால் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறதுனால நான் தான் லைசன்ஸ் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி ஆல்ரெடி திமுக அரசாங்கம் இவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. சரி, அது ஓகே இருக்கட்டும். ஹெல்ப் பண்ணி மெடிக்கல் காலேஜ் கட்டி கொடுத்தாங்க, அது மூலமாக 4 பிள்ளைங்க படிக்கிறாங்க, ஓகே. அதோட நீங்கள் நிறுத்திட்டீங்கன்னா ஓகே. இதை தாண்டி பேராசைன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த பேராசை தான் எங்கே போயிருக்குன்னா அவங்க வயிற்றுல இருக்கிற கிட்னியை போய் தொடர அளவுக்கு போயிடுச்சு. என்ன பண்ணியிருக்காங்கன்னா லைக் வந்து அந்த மக்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்திருக்காங்க, வலியின் காரணமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் பொதுநல வழக்கு போட்டாங்க. இதில் தான் ஒரு ட்விஸ்ட் வருது. அந்த ட்விஸ்ட் எப்படின்னா லைக் வந்து 25ஆம் தேதி 8வது மாதம் சதீஸ்வரனுங்கிறவங்க வந்து கிட்டத்தட்ட 14 பேர், அதாவது 14 பேர் யாரெல்லாம் இருக்காங்கன்னா சீஃப் செக்ரட்டரி உட்பட தாண்டி சுகாதாரத்துறை. காரணம் என்னன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் இயங்கும் போது ஆட்டோமேட்டிக்காவே சுகாதாரத்துறையோட கட்டுப்பாட்டில் தான் அந்த ஹாஸ்பிட்டல் இயங்கும். ஏன்னா காரணம் என்னன்னா மக்களோட நலன் கருதி தான், மக்களோட உயிர் எல்லாமே வந்து லைக் ஒரு பிரைவேட் கிட்ட என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படிங்கிற அளவுக்கு ஒப்படைச்சிட மாட்டாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு லைசன்ஸ் கொடுக்கணும்னா கவர்மெண்டோட கன்சல்ட் வேணும். கவர்மெண்ட் நினைச்சாதான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு லைசன்ஸ் கொடுப்பாங்க. அது ஜெனரலாக சும்மா காய்ச்சல் சளி வந்தால் பார்க்குற ஹாஸ்பிட்டலா, இல்லை அதை தாண்டி ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன், கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் இதெல்லாம் பண்ணக்கூடிய ஹாஸ்பிட்டல்னா அதுக்கு தனி லைசன்ஸ் வேணும். ஸோ டயாலிசிஸ் பண்ணணும்னா அதுக்கு தனி லைசன்ஸ் வேணும். இதெல்லாம் கொடுக்குறது யாருன்னா சுகாதாரத்துறை. அப்போ சுகாதாரத்துறை ப்ளஸ் சீஃப் செக்ரட்டரி ப்ளஸ் அந்த ஹாஸ்பிட்டலோட டீனு, ஹாஸ்பிட்டல் ஓனர் எல்லாருக்கு மேலேயும் சேர்த்து கிட்டத்தட்ட 14 பேர் வந்து ரெஸ்பாண்டன்ட். பெட்டிஷனராக சதீஸ்வரன் வரார், அந்த மக்கள் சார்பாக பொதுநல வழக்கு போட்டிருக்காங்க. அப்போ இதில் வந்து வழக்கு தொடுத்துட்டாங்க. 8வது மாதம் கொடுத்துருக்காங்க. வழக்கு தொடுத்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணிட்டாங்க, லைக் நம்பர் ஆகுது, இவர் ஜஸ்டிஸ் சுப்பிரமணியம் அவர்கள் வந்து இந்த வழக்கெடுத்து நடத்துறாரு. அப்போ என்ன பண்ணுறாங்க, 7 பேர் கொண்ட குழு ஒன்று அமைக்கிறாங்க. அந்த 7 பேர் கொண்ட குழு அமைச்சதுக்கான காரணம் என்னன்னா, இந்த உண்மையிலே இந்த மக்கள் வந்து மீடியாவில் சும்மா தான் சொன்னாங்களா, இல்லை இந்த ஹாஸ்பிட்டல் வந்து உண்மையிலே முறைகேடு பண்ணியிருக்காங்களா, சுப்பிரமணியம் அவர்கள் சொன்ன மாதிரி அது திருட்டா இல்லை முறைகேடா என்னங்கிறது கண்டுபிடிக்கணும்ல. ஏன்னா ஒரு விஷயம் பேசும்போது சொல்லியிருந்தாரு, இது திருட்டா இருக்காது, முறைகேடா கூட முறைகேடு. ஏன்னா அது அவங்கள காப்பாற்றுறதுக்காக அவங்க சொல்லுவாங்க. ஸோ அப்போ லீகல் ஆஸ்பெக்ட்ஸாக நம்ம வந்து அவர் சொன்னதை எடுத்துக்க முடியாது. அப்போ லீகலாக இது திருட்டா முறைகேடா உண்மையிலே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்காங்கிறத கோர்ட் அந்த ஆஸ்பெக்டில் தான் பார்க்கும். திமுகவோட கண்ணோட்டத்தில் பார்க்க மாட்டாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணாங்க, 7 பேர் கொண்ட குழுவை அமைக்கிறாங்க. அந்த குழு என்ன பண்ணியிருக்காங்க, உண்மையிலேயே இப்போ நான் இருக்கேன், நீங்கள் இருக்கீங்க,
இப்போ நான் வந்து உங்களுக்கு சிஸ்டராக இருந்தால் தான் நான் இதுக்கு உங்களுக்கு கொடுக்கணும். அப்போ தான் அந்த ஒரு ஒரு சந்தர்ப்பத்தில் தான் ஹாஸ்பிட்டலும் ஆப்ரேஷன் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க, அறுவை சிகிச்சை பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்க எப்படி டாக்குமெண்ட்டை வந்து முறைகேடை பண்ணியிருக்காங்கன்னு எப்படி தெரியுமா? லைக் இப்போ என்னோட ஆதார் கார்டு இருக்கு. என்னோட ஆதார் கார்டில் ஸோ அண்ட் ஸோ நான் இவரோட பையன், இவர் வந்து எங்கள் அம்மா, இவங்க வந்து எங்கள் அம்மா, நான் எனக்கு வந்து லைக் குடும்பத்தில் இந்த அட்ரஸ்க்கு தங்கியிருக்கேன். பர்சனல் டீடைல்ஸே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது என்னோட ஆதார் கார்டா? உங்களோட ஆதார் கார்டுல எப்படின்னா என்னோட அம்மா அப்பாவோட பேரும் அதில் இருக்கும். ஃபேக் ஆதார் கார்ட்ஸை கிரியேட் பண்ணிட்டாங்க. லைக் வந்து இது வந்து பேசிக்கான ஒரு விஷயம். ஆதார் கார்ட்ஸை கிரியேட் பண்ணது, அதை தாண்டி வந்து பர்த் சர்டிஃபிகேட், இது எல்லாத்துமே ஃபேக்காக ஃபோர்ஜரி பண்ணி கிரியேட் பண்ணி இவங்க எல்லாரும் ஒரு குடும்பம் மாதிரி கிரியேட் பண்ணி நான் அவங்களுக்கு கொடுத்தது மாதிரி. ஆக்சுவலாக இவங்க என்ன நடந்திருக்குன்னா, ஏழை மக்கள் கிட்டேருந்து கிட்னி எடுத்து 2 லட்சம் 1 லட்ச ரூபாய் 50,000 ரூபாய் கிட்னி எடுத்து ஹெவி டிமாண்ட்ஸில் இருப்பாங்கல்ல, பணக்கார வீட்டு பிள்ளைங்களுக்கு எல்லாம் கிட்னி போயிடுச்சு, இல்லை பணக்கார வீட்டு குடிகாரங்க குடிச்சு கிட்னியை இழந்துட்டாங்கன்னா அங்கே அவங்க எவ்வளோ நாளாக கொடுக்குற ரெடியாக இருப்பான். வெளிநாட்டுக்காரங்களுக்கு இந்தியா தான் மெடிக்கல் வந்து ரொம்ப சீப்பான ஒரு கண்ட்ரி. ஸோ அப்போது இந்த மார்க்கெட் சீப்பாக இருக்கனால அவன் அங்கேருந்து இங்கே வந்து 40 லட்சம் 50 லட்சம் கொடுக்குற ரெடியாக இருப்பான் கிட்னிக்காக. ஸோ அப்படி வரும்போது அந்த ஹை டிமாண்டான கிளைண்ட்ஸுக்கு இந்த பாவப்பட்ட மக்கள்கிட்ட வாங்கி கொடுக்குறாங்க. அந்த கிளைண்ட்டு இவங்களோட குடும்பக்காரங்களாம் மாற்றிட்டாங்க. இப்போ அங்கே ஒருத்தன் சுரேஷன் இருப்பான், அந்த சுரேஷையும் இங்கே இருக்கிற ரமேஷையும் குடும்பக்காரங்களாம் இணைச்சிட்டாங்க. ஸோ அப்போ வந்து இவங்க வந்து நோண்டும் போது இது எல்லாமே ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்ஸாக கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த நீதிபதி, ரிட்டையர்டு நீதிபதி தலைமையிலான இந்த 7 பேர் கொண்ட குழு வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி, கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல, ஏன் நீங்கள் எஃப்ஐஆர் போடலை? ஆக்சுவலாக உண்மையிலேயே இந்த டிஹெச்ஓடிஏ டிரான்ஸ்பிளான்ட் ஆஃப் ஹியூமன் ஆர்கன்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் ஆக்ட் படி நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க, இது வந்து குற்றம் வந்து நிரூபிக்கப்பட்டுருச்சுன்னா நீங்கள் வந்து எஃப்ஐஆர் போடணும். எஃப்ஐஆர் போட்டாலே மினிமம் 5 to 10 years வரைக்கும் இம்ப்ரிஸ்மெண்ட், அதாவது ஜெயில் தண்டனை இருக்கு. அதை தாண்டி 10 to 20 லட்சம் ரூபா வரைக்கும் ஃபைன் இருக்கு. ஸோ இவ்வளோ விஷயம் இருக்கு. அதை இது யார் மேலே இல்லைன்னா புரோக்கர், அறுவை சிகிச்சை செஞ்ச டாக்டர், ஹாஸ்பிட்டலு, நிர்வாகம், இவங்க எல்லாருக்கு மேலேயும் வழக்கு போடுறதுக்கான சட்டம் இதுக்கு கீழே இருக்கு. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் இல்லை அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து ரைஸ் ஆகுது. அந்த டைம் தான் இவங்க வந்து பேபேன்னு முழிக்கும் போது சரி ஓகே, இன்னொரு 5 பேர் கொண்ட ஐபிஎஸ் அதிகாரிகளோட குழுவை அமைக்கிறாங்க. அந்த குழு அமைச்சு அதோட லைக் அவங்களோட அறிக்கையை தான் வர்ற புதன்கிழமை 24ஆம் தேதி, செப்டம்பர் 24ஆம் தேதி அவங்களோட அறிக்கையை வந்து சப்மிட் பண்ண போறாங்க. அப்போ என்னன்னா, திமுக அரசாங்கத்துக்கு அவரோட பார்வை எப்படி இருக்குன்னா, நம்ம இவ்வளவு நாள் சரி எஃப்ஐஆர் எதுவும் போடல, எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா திருப்பி எஃப்ஐஆர் குவாஷுக்கு வர இவங்க போகணும். ஏன்னா அவங்க என்ன கண்ணோட்டத்தில் இந்த ஹாஸ்பிட்டலை காப்பாற்றணும்னு இவங்க பார்க்குறாங்கன்னா, ஹாஸ்பிட்டலோட ஓனர் யாருன்னா இவனோட கட்சியோட சார்ந்த எம்எல்ஏ. ஸோ நம்ம கட்சியை சார்ந்த எம்எல்ஏ மாட்டிக்கிட்டா அப்படின்னா, ஒரு திமுக கட்சியோட சார்ந்த எப்படி அண்ணா யூனிவர்சிட்டியில் கிளியும் கிழிச்சாங்களோ, இங்கேயும் இப்போ அதிமுக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க. வேற மக்கள் வந்து வேற டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் பேசினாங்களா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பேசிட்டே இருந்தாங்களா கேட்டால் கிடையாது. ஸோ அப்போ இவங்க என்ன கண்ணோட்டத்தில் பார்ப்பாங்கன்னா, ஒருவேளை குற்றம் நிரூபிக்கப்பட்டுருச்சுன்னா எஃப்ஐஆர் போடுவாங்க. ஹாஸ்பிட்டல் லைசன்ஸ் இப்போ டெம்பரரியாக தான் கேன்சல் பண்ணியிருக்காங்க, பெர்மனெண்ட்டாக கேன்சல் பண்ணிடுவாங்க. அப்போ நம்மளுக்கு தான் பேக்ஃபேர் ஆகும். வர எலெக்ஷன் 7 மாதத்தில் எலெக்ஷன் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடி வாங்கிடும்ங்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, செப்டம்பர் 15ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த வழக்கை வந்து, அதாவது இவங்க இந்த 5 பேர் கொண்ட குழு இருக்குல்ல, இந்த குழுவை வந்து ஸ்டே வாங்கணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதாவது என்னன்னா, இந்த 5 பேர் இப்போ ஒரு 100 டாக்குமெண்ட்ஸை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. இது 100 ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, இல்லை இதில் வந்து சுரேஷும் ரமேஷும் உண்மையிலே சொந்தக்காரங்க தான், இவங்க வந்து பொய்யா வந்து டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க, இந்த 5 பேர் கொண்ட குழுவோட அறிக்கை வந்து பொய் அப்படிங்கிறது சட்டத்தில் இருக்கிற லூப் ஹோல்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு திமுகவோட வழக்கறிஞர்கள்லாம் நிறைய பேர் வச்சிருக்காங்க காசு கொடுத்து. அதாவது ஏன்னா இங்கே இப்போ ஒருத்தர் வந்து வழக்கு கொடுக்குறாங்கன்னா, சாதாரண ஒரு வழக்கறிஞர் மக்களுக்காக வழக்கு தொடுப்பார். லைக் வந்து 5 பேர் கொண்ட ஒரு குழு அமைக்கும் போது அவங்களுக்கு பர்சனலாக எதுவும் லைக் வந்து காப்பாற்றியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காது. ஆனால் சரி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்துல மனிதனோட ஒரு பிழை இருக்கும்ல, அந்த பிழையை அவன் கண்டுபிடிச்சிருவான். காரணம் என்னன்னா, அவனோட ஒட்டுமொத்த ஆட்சியும் இதை நம்பிதான் இருக்கு, இது வந்து நிரூபிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக. ஸோ அப்போ அந்த பிள்ளையை கண்டுபிடிச்சி சட்டத்தில் உள்ள லூப் ஹோல்ஸை கண்டுபிடிச்சி அவன் என்ன பண்ணிடுவான், அங்கே போய் ஸ்டே வாங்கிடுவான், ஈஸியாக ஸ்டே வாங்கிடுவான். 7 to 8 மாதம் 9 மாதம் இந்த ஸ்டே வாங்கிட்டாங்கன்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்காக எலெக்ஷன் வரைக்கும் ஒரு தொந்தரவு இருக்காது. ஸோ எலெக்ஷனுக்கு முடிச்சதுக்கு அப்புறமா இது வழக்கு வந்தா என்ன, வராமல் இருந்தா என்ன அப்படிங்கிற ஒரு மெத்தனத்துக்கு போயிட்டாங்க. இது போனது யாருன்னா சீஃப் செக்ரட்டரி, தமிழ்நாடோட சீஃப் செக்ரட்டரி போயிருக்காரு. அப்போ யாருக்கு சார்பாக போயிருக்காங்கன்னா, தமிழக அரசுக்கு சார்பாக போயிருக்காங்க. ஸோ இப்படி போகும்போது நீங்கள் தலைகுனியை விட மாட்டேன்னு சொல்றீங்கல்ல, அது தமிழ்நாட்டு மக்களை தலைகுனியை விட மாட்டாங்கன்னு உள்ள அர்த்தமா, இல்லை உங்கள் கட்சியோட எம்எல்ஏ கிட்னி திருடி மாட்டிடக்கூடாது, மாட்டி தலை குனியக்கூடாதுங்கிற அர்த்தத்தில் நீங்கள் போனீங்களான்னு எனக்கு தெரியல. அதான் நம்ம கேள்வி கேட்கக்கூடிய விஷயமா இருக்கு. அதாவது என்னன்னா,
மக்கள் ஒரு ஊர் மக்கள் ஒட்டுமொத்த மக்களும் வந்து கிட்னி இழந்துட்டு நடுத்தருவில் நிற்கிறாங்க. அவங்களுக்காக நீங்க நிக்கல. ஆனா ஒரு கட்சியோட எம்எல்ஏக்காக நிக்கிறீங்க. ஒட்டுமொத்த மக்களுக்கும் தெரியுது. ஆப்வியஸா அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்ல இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அவங்களோட ஹையர் அபிஷியல்ஸோ இல்ல ஹையர் பர்சன்ஸ்க்கோ தெரியாம எதுவுமே நடக்காது இல்ல. இல்ல டெஃபினட்டா தெரிஞ்சு நடத்துங்க. அந்த ஊர்ல உள்ள கவுன்சிலர் முதல், அந்த ஊர்ல இருக்கிற கலெக்டர் முதல், அந்த ஊர்ல இருக்கிற எஸ்பி, டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர் யாரா இருந்தாலும் சரி, இந்த ஹாஸ்பிட்டல் இப்படி ஒரு விஷயம் நடக்குதுப்பா அப்படிங்கிறது டெஃபினட்டா தெரிஞ்சு நடக்குது. ஏன்னா விளம்பரம் பண்ணி தான் பண்றான். ஆனா காசு எல்லாரும் காசுக்கு அடிமை தானே. எல்லாரும் சொல்லல. ஒரு 90% உள்ள அதிகாரிகள் அரசியல்வாதி யோக்கியனான்னு அவனும் காசுக்கு அடிமை தானே. இவன் இந்த அளவுக்கு சம்பாரிச்சிருக்கான். அவ்வளோ ஆணவத்துல அந்த கட்சி அந்த எம்எல்ஏ சொல்றாரு, கதிரவன் அவர்கள் சொல்றாரு, எங்க அப்பா ஓட்டுற கார் வந்து 14.5 கோடி ரூபாய். நாங்க பண்ண மொத்த ஆப்ரேஷன் 200 சில்லற ரூபாய் ஆப்ரேஷன் தான். நான் வந்து 2 லட்சம் ரூபாய் வச்சு ஒரு ஆப்ரேஷன் பண்ணா என்னைக்கு நான் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்குறது அப்படின்னு. அப்போ டைரக்டா ஒருத்தர் ஒத்துக்கிட்டாரு. நான் 2 லட்சம் ரூபாய்க்குலாம் பண்ணல, 40 லட்சம் 50 லட்சம் ரூபாய்க்கு தான் பண்ணியிருக்கேன். அப்படிதான் அந்த காரை வாங்கியிருக்கேங்கிறது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா உள்ள தூக்கி வைக்கணும்ல, எஃப்ஐஆர் போடணும்ல. அந்த வீடியோ வெளில வந்ததுக்கு அப்புறமும் எந்த ஒரு ஆக்ஷனும் இல்ல. வெளிப்படையா ஆணவத்துல சொல்லிட்டாரு, ஒரு அரசியல்வாதி இப்படியா இருக்கணும், ஒரு அரசியல்வாதி நடிக்கையாவது செய்யணும். நான் மக்களுக்கானவன், நான் மக்களுக்காக எளிமையானவன் அப்படிங்கிற நடிக்கையா சொல்லணும். இதுக்கு நடிக்கவும் தெரியல. அதாவது எப்படி ஒரு அரசியல்வாதியை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு தான் எனக்கு புரியல. அந்த மக்கள் இந்த அளவுக்கு எடுத்திருக்காங்கன்னா வெளிப்படையா சொல்றேன். அதாவது என்னன்னா, நான் வந்து ஆமா ஆப்ரேஷன் பண்ணேன், எங்க அப்பாவுக்கு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கணும். அப்ப நான் எதுக்கு உங்களை தேர்ந்தெடுக்கணும்? அம்பானி அதானி தேர்ந்தெடுத்துருவானே, அவரும் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வச்சிருக்காரு, எல்லாம் வச்சிருக்காரு. அவரும் இதே தான் கிட்னி லைக் வந்து எது மக்களுக்கு எதிரான விஷயத்து எதாக இருந்தாலும் சரி பிசினஸ் கண்ணோட்டத்தெல்லாம் பார்ப்பாரு. அப்ப நான் எதுக்கு உங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல. அது எதுக்கு? அப்போ அதான் மக்களுக்கு தெரியக்கூடிய விஷயம் என்னன்னா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் இன்னும் கொண்டு போய் சேர்க்கணும், விவாத பொருள் ஆகணும். அப்படி ஆகாத பட்சத்தில் இப்போ நம்ம 2 பேரும் எப்படி பேசிட்டு இருக்கோம் அதான் பேசுவோமே தவிர அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படாது. இது வந்து இன்னும் பெரிய லெவலில் கொண்டு போய் சேர்க்கணும். சேர்க்கறது இந்த காணொலி மூலமாக இன்னும் போய் சேரும். திமுக அரசாங்கம் இந்த வந்து ஒரு ஸ்டே வாங்குற மூலமா இதை அப்படியே மூடி மறைக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதுங்கிற ஒரு விஷயம் வந்து ஸ்டே என்னதான் அவங்க வாங்கிட்டாங்கன்னு வைங்களா, நம்ம பேசக்கூடிய விஷயம் மக்கள்கிட்ட இன்னும் கொண்டு போய் சேர்க்கணும், சேர்ந்து அவங்க பேச்சு பொருள் ஆக்கணும். திமுக அரசாங்கம் தகுந்த பாடத்தை 2026 புகுட்டணும்னு நம்புறேன். அது நம்மளும் இது இன்னும் மக்கள் வந்து ஒரு ஷேர் பண்ணி 4 பேருக்கு தெரியப்படுத்துவாங்க நம்புறேன். இன்னும் தெரியப்படுத்தணும். அப்போதான் எல்லாரும் கிட்னி இழந்துட்டு நடுத்தெருவில் நிற்கும் போது அவங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும். ஏன்னா அவங்க கிட்னி இழந்தவங்க தான். அந்த நாளைக்கு இன்னொருத்தன் உஷாரா இருப்பான்ல. இது மாதிரி ஒருத்தன் வந்து கிட்னியை திருடி விற்கிறதுக்கு ஒரு புரோக்கர் முன் வர மாட்டான்ல, ஆசைய வார்த்தையை சொல்ல மாட்டான்ல. ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு தனஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஹாஸ்பிட்டல்னு மெயின்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல், சிதாரா ஹாஸ்பிட்டல், இவங்க முன் வர மாட்டாங்கல்ல. ஸ்டில் அவன் வந்து விளம்பரம் போட்டுட்டு இருக்கான் பேப்பர்ல, நியூஸ் பேப்பர்ல. அப்ப ஆனவன் தானே திமுக ஆட்சி இருக்கு, எங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஆமா, திமுக ஆட்சி எங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க ஆணவத்துல தானே இன்னும் பண்ணிட்டு இருக்கான். அப்படிங்கிற விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு தான் விரும்புறேன். அது இன்னும் 4 பேர் பேச்சு பொருளாகி நியூஸ் சேனல்ஸும் இன்னும் பேசணும், கொண்டு போய் சேர்க்கணும். ஆரம்பத்துல இருந்தே வந்து நம்ம பேசுறது எல்லாமே திமுகவுடைய ஆட்சி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது தான் வந்து நம்ம ஆல்ரெடி ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம். ஸோ ஸ்டில் இதுக்கப்புறமும் நிறைய பேசுறவங்க வந்துட்டு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பேசாம இந்த மாதிரி விஷயங்களை பத்தி பேசினாங்க அப்படின்னா லைக் இன்னும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நிறைய பேர் ஒன்னாகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இல்லை அதுதான் இப்போ ஆக்சுவலா இந்த இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்கல்ல, இந்த 1 லட்சம் 1.5 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கவங்க, சும்மா ஏதாச்சும் ஒரு குக்கிங் சேனல்ல ஏதாவது ஒரு வீடியோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு ஸ்கிரிப்ட், நான் அந்த ஸ்கிரிப்டை மட்டும் வாசிக்கிறேன். அதாவது என்னன்னா, உண்மையிலே எனக்கு ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து எனக்கு என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 4.5 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க. அவங்க எனக்கு அமுச்சு விட்டாங்க. உண்மையிலே நீங்க வந்து அந்த ஸ்கிரிப்டில் பண்ணியிருப்பாங்கல்ல, இந்த பொண்ணுங்க எல்லாம் பசங்க எல்லாம் காசு வாங்க, அதாவது ஒருத்தங்களுக்கு காசு எவ்வளோனா 10,000 ரூபாவும், ஒரு வீடியோ பேசுறதுக்கு 10,000 ரூபாவும். ஆக்சுவலாக என்னன்னா அதோட பேச்சு என்னன்னா, நீங்க வீடியோ போட்டுறணும், போஸ்ட் பண்ணிடணும், போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த அமௌண்ட் கொடுக்கறது. மேபி அது வந்து ஆஃப் த அமௌண்ட் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கலாம். இன்னும் வந்து யாருமே டெலீட் பண்ணல. அப்படி நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ காசு வரல, அதனால தான் இன்னும் டெலீட் பண்ணல அப்படிங்கிறது. ஏன்னா என்னன்னா இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாமே காசுக்கு தான் இது பண்றாங்க. அதனால ஸ்கிரிப்டை மட்டும் நான் காட்டுறேன். அடடா என்ன கூட்டம், யாரோ சினிமா செலிபிரிட்டி தான் வந்திருக்காங்க போல, இவ்வளோ கூட்டம் இருக்கு. சரி, எல்லாரும் செல்ஃபி எடுத்துட்டு கூட்டத்துல கலைச்சதும் யாரு, அந்த செலிபிரிட்டிக்கு போய் பார்க்கலாம், கரூர் ரோட்ல வெயிட்டிங்ல இருந்தேன் அப்படிங்கிற அளவுக்கு அது ஒரு பெரிய ஸ்கிரிப்ட். இந்த ஸ்கிரிப்டை கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கிரிப்டை தான் இவங்க பேசி வீடியோவா போடணும். இதுக்கு காஸ்ட் எவ்வளோனா 10,000 ரூபாய். அதாவது என்னன்னா, இவங்களோட ஆட்சியோட அருமை பெருமைகளை மக்கள் தானா வந்து பேச மாட்டாங்க. இது மாதிரி 10 பேரை லைக் வந்து ஏதாவது பண்ணி பெரிய ஆள் ஆகணும்னு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு குத்த சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. காரணம் என்னன்னா, லைக் அவங்களுக்கு கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது, எதுவும் கிடையாது. ஜஸ்ட் வந்து காசு கொடுத்தா பண்ணக்கூடிய கூட்டம். ஸோ அப்படி இருக்கும்போது சரி 10,000 ரூபா கொடுக்குறாங்க,
சரி 10,000. ஆனா எனக்கு அனுப்பிச்சவங்க கரெக்டா சொல்லிட்டாங்க, எனக்கு அந்த ஸ்கிரிப்டை பார்த்தோன்னே எங்களுக்கே சிரிப்பா இருந்துச்சு. 10,000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு எங்களுடைய கிரெடிபிலிட்டி நம்பகத்தன்மை நாங்க இழக்கணும்ன்றதுக்காக எங்க நேம் மட்டும் நீங்க ரிவீல் பண்ணாதீங்க, நீங்க வந்து விஷயத்த சொல்லிக்கோங்க அப்படின்னு. அதனால நான் சொல்றேன், அவங்கள பற்றி திமுக காரங்களோட இந்த கொள்கையை பற்றியோ எதை பற்றியோ ஒரு ரூபாயே பேச மாட்டான். ஆனா காசு கொடுத்து 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் வீசுறதுக்கு அவங்க கிட்ட பணம் இருக்கு, அதை வச்சு கொடுப்பாங்க. ஒரு லேடி வந்து மாநாட்டில் பேசினாங்க, இங்க பாருங்கடா, இங்க எல்லாம் ஆயில் அப்ளை பண்ணல, எந்த சேரும் உடையல அப்படிங்கிற அளவுக்கு ஒருத்தங்களை இறக்கி விட்டு பேச வச்சாங்க. அதை பார்த்தாலே தெரியுது அவங்க வந்து எந்த அளவுக்கு காசை வாங்கி உள்ள அமைச்சர் கூட எல்லாம் பணத்தை வாங்கி எந்த அளவு அவங்க சாப்பிட்டு உருண்டு திரண்டு இந்த அளவு பேசிட்டு இருக்காங்க, கட்சிக்காக எப்படி ஜாலரா போடுறாங்கிற அளவுக்கு தெரியுது. அப்படி ஒருத்தங்க பேசுறாங்கன்னா கீழே கமெண்ட்ஸ் போய் பார்த்தா எல்லாம் அவங்கள கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. ஏன்னா உண்மையிலே நடந்தது என்னன்னு மக்களுக்கு தெரியும். தாவேகா மாநாடுக்கோ நாம் தமிழர் மாநாடுக்கோ வர்றது வந்து காசு கொடுத்து வர்றது கூட்டம் கிடையாது. நீங்களே சொல்லுங்க, இப்போ நீங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இருக்கீங்க, இப்போ உங்களுக்கு வயசு என்னன்னு எனக்கு தெரியல, இப்போ நீங்க உங்களோட வயசு வந்து ஒரு 20 வயசு 19 வயசு 21 வயசுன்னு வச்சுக்கோங்க, 18 வயசுலேருந்து ஓட்டு போடலாம். உங்களுக்கு மெச்சூரிட்டி எவ்வளோ இருக்கும்? இல்லை அந்த லேடியோட வீட்டில் மெச்சூரிட்டியோட தான் எல்லாரும் இருப்பாங்களா? இல்லை அவங்களுக்கு தங்கச்சியோ யாராச்சும் இருந்தால், இல்லை ஸ்டாலின் வீட்லேயே ஒரு சின்ன பையன் இருக்கான், இன்பநிதி, அவனோட வயது 20 வயசு, ஒரு நிகழ்வுக்கு வந்தால் ஷார்ட்ஸ் போட்டுட்டு வராப்புல, ஒரு ஃபாரின்ல இருக்கும்போது தனிப்பட்ட முறையில் அவரோட பிரைவேட் விஷயம் நம்ம பேசக்கூடாது, நண்பர்கள் கூட இருக்காப்புல. ஸோ அவரோட தனிப்பட்ட விஷயம். ஸோ அப்போ மெச்சூரிட்டி இல்லாதனால தான் இந்த அளவு இருக்காங்க. ஸோ அப்போ உங்கள் கட்சியில் இருக்கவங்க எல்லாம் மெச்சூர்டாக இருக்காங்க, தாவேக கட்சியில் இருக்கவங்க அன்மெச்சூர்டாக இருக்காங்க. குரங்கு அவன் ரசிகரை பார்க்க அப்படி தான் வருவான். ஏன்னா அதை முறைப்படுத்துறதுக்கு வேண்டிய கடமை யார்கிட்டன்னா அரசாங்கத்துக்கிட்டே இருக்கு, காவல்துறைக்கிட்ட இருக்கு. அவங்க தான் முறைப்படுத்தணும். அரசு சொத்துக்களை சேதப்படுத்தாமல் பார்த்துக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் பண்ணக்கூடிய அவங்க தான் பண்ணணும். ஆனால் நீங்கள் இது வந்து குரங்கு கூட்டம், அதில் சீமான் அவர்களும் துணை போடுறதா எனக்கு வருத்தமாக இருக்கு. அது ரீசன்ட் டேஸா நடந்துட்டு இருக்கு. சீமான் அவர்கள் வந்துட்டு விஜய் அடிச்சு பேசுறாங்க, விஜய் ரசிகர்கள் தொண்டர்களை வந்து இது பண்ணி பேசுறாங்க. எனக்கு புரியல. அதாவது இந்த வாக்காளர்கள்லாம் நாளைக்கு அடுத்து ஒரு 5 வருஷம் ஆகும்போது வளர்ந்துருவாங்க. இவன் வளர்ந்ததுக்கு அப்புறமா இவன் தான் நாளைக்கு வாக்காளர்களா இருக்குமோ, சீமான் அவர்களா, விஜய் அவர்களா, ஸ்டாலின் அவர்களா, உதயநிதி அவர்களா, யார் வேணும்? சீமானே ஒரு பதிவுல சொல்லியிருக்காரு, என்னுடைய வாக்காளர்கள் எல்லாமே ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு. இப்போ வந்து சீமான் அவர்கள் பேசுறது எப்படின்னா, டிவிகேவுடைய தொண்டர்கள்லாம் வந்துட்டு சின்ன பசங்க ஸ்கூல் படிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. அதான் அவன் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கான், நாளைக்கு வந்தோடனே எனக்கு தான் வாக்களிக்க போறான், அவன் வந்து அவனுக்கு ஓட்டு உரிமை இல்லாதனால அவன் வீட்டுல அம்மா அப்பா கிட்ட இன்ஃபுளுன்ஸ் பண்ணி எனக்கு ஓட்டு போட சொல்றான் அப்படின்னு சொல்றாங்க. இவனை ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு இருக்கான். இதே இது சீமான் அவர்கள் சரி புகழ் வெளிச்சம் அவ்வளோ இல்லை, கொள்கை ரீதியாக பேசி வந்தனால அவன் கொஞ்சம் ஒழுங்கமா இருக்கான். 100 பேர்ல 90 பேர் ஒழுக்கமா இருக்கான், 10 பேர் ஏதோ ஆர்வ கோளாறுல சீமான் அவரோட இடையில ஒருத்தன் போட்டோ எடுக்கிறதுக்காக ஸ்டேஜ்ல ஓடினான் இல்ல, இவர் வேற ஒரு வார்த்தையை சொன்னார்ல, முட்டா பைய அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி ஒன்று நடந்துச்சு. அதுல ஒரு 10 பேர்னு வச்சுக்கலாம். தாவேக கட்சியில 90 பேர் அப்படிதான் இருக்காங்க. காரணம் என்னன்னா, ரசிகர், அது கொள்கை கூட்டம் கிடையாது, ரசிகருங்கிற வர ஒரு விஷயம். குடும்பக்காரங்களும் இருக்காங்க, குடும்பத்துல மனைவி பிள்ளைங்க எல்லா குட்டியோட அப்படி கூட்டு வந்தவங்களும் இருக்காங்க, இளைஞர்களும் இருக்காங்க. எதுவுமே லைக் வந்து பணம் கொடுத்து கூட்டு வந்த கூட்டம் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அவங்கள போய் தற்கொலை கூட்டம், இது ஒரு கூட்டம் இதாகல அப்படிங்கிற நீங்கள் சொல்லி அவங்கள ப்ரமோட் பண்ணுறது ஏதோ நீங்கள் யோக்கிய மாதிரி. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு அரசியல் கட்சி நீங்கள் வந்து வாக்கு எடுக்கணும்னா நீங்கள் என்னென்ன நல்லது செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள். உண்மையிலே சொல்கிறேன், திமுகவோட தாய்மானவன் ஒரு திட்டம் இருக்குது, அது நல்ல திட்டம். அதாவது என்னன்னா, வீட்டில் 70 வயசு 80 வயசான முதியோர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வீட்டுக்கே போய் ரேஷன் பொருட்களை கொடுத்துருவாங்க. நான் வந்து ஒரு நடுநிலையாக காரணா உண்மையிலே திமுகவை டெய்லி நான் வந்து அவங்க குற்றத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். உண்மையிலே அது ஒரு நல்ல திட்டம் கொண்டு போய் சேர்க்கறது. அது என்னைக்கு நீங்கள் செயல்படுத்துறீங்க தெரியுமா? 5 ஆண்டுகள் ஆட்சி நடக்கிறதுல இந்த 5 ஆண்டுகளாக செயல்படுத்தாமல் கடைசி 6 மாதத்தில் செயல்படுத்துறீங்க. அப்போ நீங்கள் வந்து தேர்தல் கணக்கு போட்டு தானே பண்ணுறீங்க. இப்போ இவ்வளோ நாள் நான் டாஸ்மாக் எதுவுமே பண்ணல அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சுட்டு, இப்போ என்னடானா நாங்கள் வந்து தாவேகா மாநாடு நடந்துச்சு, அதனால டாஸ்மாக் எல்லாம் நாங்கள் வந்து அந்த பகுதியில் இருக்க க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு. அப்போ உங்கள் மாநாட்டுக்கு மொத்தமாக ஓப்பன் பண்ணி தான் வச்சிருந்தீங்க, எல்லாருக்கும் டாஸ்மாக் ஊற்றி கொடுத்தாங்க விட்டுருக்கீங்க. இல்லை அதுதான். அப்போ அப்படி உங்களுக்கு ஒரு கணக்கு, தேர்தலுக்கு ஒரு கணக்கு நீங்கள் பண்ணுறீங்கன்னா, அப்போ மக்களோட நலனுக்காக நீங்கள் பண்ணுறீங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்கள் என்னென்ன நல்லது பண்ணீங்கன்னு சொல்லுங்கள், லிஸ்ட்டு போடுங்க. நீங்கள் அவர் சொல்கிறாருல, இத்தனை இன்னைக்கு வந்து வாக்குறுதிகள் மக்களுக்கு கொடுத்துருந்தோம், அந்த வாக்குறுதிகள்லாம் நாங்கள் வந்து நிறைவேற்றிட்டோம். ஸோ அதனால வந்து லைக் மக்களுக்காக மக்கள் வீதியில் போய் நிற்கிறோம், நீங்கள் எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு ஜெயலலிதா மேயர் வந்து பிரச்சாரம் பண்ணாங்க. நான் வந்தேன்னா 500 மதுக்கடைகளை குறைப்பேன், 2016 குறைப்பேன். நான் வந்து இதுக்கு முன்னாடி கருணாநிதி அவர் காலகட்டத்தில் கரண்ட் கட்டு இருந்துச்சு, நான் வந்தேன்னா கரண்ட் கட்டு இருக்காது. ஸோ அதை வந்து ப்ராமிஸ் பண்ணாங்க. ஸோ மக்களோட பிரச்சனைகள் இவங்க எடுத்து நான் வந்தால் இது செய்வேங்கிறத சொன்னாங்க. ஸோ அதை தான் நீங்கள் சொல்லணும். சும்மா இந்த ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க இது குரங்கு கூட்டம், இது தற்கொலை கூட்டம், அல்ற சில்ற பொம்பளைங்களெல்லாம் வச்சு இதை பேச வச்சு அவங்கள ப்ரமோட் பண்ணுறதெல்லாம் இப்போ எந்த அளவுக்கு கீழத்தனமாக இவங்க இறங்கியிருக்காங்கன்னு பாருங்களேன். அதனால தான் இதே நம்ம பேசக்கூடிய ஒரு விஷயம் தான்.
அதனால் வந்து அவங்க கட்சிக்காக எவனும் பேச மாட்டான், காசு கொடுத்தா பேச வைப்பாங்க. அதனால் வந்து ஆக்கப்பூர்வமான ஒரு அரசியலை செஞ்சு இந்த கிட்னி திருட்டையும் சரி, இந்த ஒரு ப்ரொமோஷனுக்கு இவங்க பண்ண விஷயமா இருந்தாலும் சரி, மக்களை வந்து புரிஞ்சுக்கணும். திமுக அரசாங்கம் எந்த அளவுக்கு மக்களுக்கு எதிரான ஒரு விஷயத்தில் ஈடுபட்டிருக்காங்க, அது நீங்கள் 2024 எப்படி ரியாக்ட் பண்ணி அவங்களுக்கு வாக்களித்து திருப்பி இவங்களுக்கு தான் வாக்களிச்சுட்டு கிட்னி இழந்துட்டு உட்கார போறீங்களா, இல்லை இவங்கள மாதிரி உங்களை எல்லாரும் உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்கள்லாம் தற்கொலை கூட்டம்னு சொல்லிட்டு அவங்க தான் ஏதாவது மெச்சூரிட்டியான கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுட்டு இருக்க போறீங்களாங்கிறது மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். பொறுத்திருந்து பார்க்கணும் என்ன நடக்குது அப்படின்னு. உங்க நேரத்தை செலவழிச்சு இவ்வளவு விஷயம் பேசுனதுக்கு நன்றி. நன்றி.